வணக்கம். ஆர்ஜிஆர் அகாடமிலேருந்து கோவிந்தராஜ் பேசுகிறேன். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் லாஸ்ட் ப்ரிப்பரேஷனு மைண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் டென்ஷனாக இருப்பீங்க, சில பேர் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. அப்பா நான் என்னுடைய ட்ரீம் ஃபில் ஆகிறதுக்கான அருமையான சந்தர்ப்பம் கிடச்சிருச்சு. நான் போட்ட வந்து எஃபர்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஃபுல்லாக மாறப்போது. என் ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப், என்னுடைய கேரியர் எல்லாமே சேஞ்ச் ஆகுறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க காலையிலேருந்து கால் பண்ணுறாங்க. சார் இந்த வாட்டி பாருங்கள் சார், நான் என்னுடைய பெஸ்ட்டை வந்து நான் கொடுத்து நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் பேர் வாங்கி தருவேன். எனக்கும் நிறைய பசங்க கால் பண்ணுறாங்க, சார் ஆர்ஜிஆர் அகாடமிக்கு நிறைய பேர் வாங்கி தருவேன். அதே மாதிரி நிறைய வெளியில் இருந்தோம் பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கால் பண்ணுறாங்க, சார் நீங்கள் நல்லா பேசுனீங்க, எங்களை மோட்டிவேட் பண்ணீங்க, இந்த வருஷம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டை கொடுப்போம். அப்படியே பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். பாருங்கள், மொட்டை அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. எங்கள் குழந்தைங்க எழுதக்கூடிய நீட்டில் எழுதக்கூடிய குழந்தைங்களாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ஒரு பலன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட போயிட்டு அது வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. பாருங்கள், எங்கள் குழந்தைங்க ஜெயிக்கணும், எங்கள் குழந்தைங்க சாதிக்கணும், எங்கள் குழந்தைங்க நல்லா வரணும், அந்த குழந்தைங்களுக்கு நல்ல மார்க் வரணும் அப்படின்ட்டு எக்ஸாம் முன்னாடி நாளே போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக என்னுடைய ப்ரேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து கேட்டுட்டாங்க. எங்கள் குழந்தைங்க எல்லாமே நல்ல மார்க்கு அருமையாக வாங்குவாங்க. தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலக்க போகுது. நீட்டில் எல்லாமே இந்தியா ஃபுல்லாகவே தமிழ்நாடை நோக்கி தான் திரும்பி பார்க்க போகுது. அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணுவோம். பெஸ்ட் விஷஸ் நல்லா பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடி கையில் அட்மிட் கார்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. அதில் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஃபோட்டோ ஓட்டியிருப்போம், தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுருவோம், பேக்கில் வந்து போஸ்ட் கார்டு இருக்கா அது ஒன்று செக் பண்ணிடணும். அது கூட ஒரு பாஸ்போர்ட் சைஸு நீங்கள் கூட கையில் வச்சுக்கணும். தென் ஆதார் ப்ரூஃப், ரைட்டா? ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆதார், ஐடி ப்ரூஃப், வேறு எது இருந்தால் கூட நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் கம்பல்சரி எடுத்துக்குங்க. ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, கம்பல்சரி வெயில் இருக்குது, அதனால் பார்த்துக்கணும். அதை பிடபிள்யூ கேண்டிடேட் செக் பண்ணிக்கணும். காலையில் கண்டிப்பாக சாப்பிடாம போகக்கூடாது, ரைட்டா? மெயின் இது. ஏன்னா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனில் எனக்கு வேணாம், அது வேணாம், இது வேணாம்னு பேரண்ட் கிட்ட சொல்லுவாங்க. பேரண்ட் வந்து கம்பல்சரி குழந்தைக்கு ஏதாவது ஒரு இட்லியோ 2 இட்லியோ காலைக்கு அவங்க சாப்பிடல, என்னன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா கூட ஊட்டியேனா விட்டுருங்க. அதே போல் மத்தியானம் உள்ளே போகிறப்ப ஹெவியாக கொடுக்காம, ஆயிலி ஃபுட்டாக கொடுக்காம, லைட்டு ஃபுட்டாக இல்லைன்னா லிக்விட் ஃபுட்டாக குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பணும். அது பேரண்ட்டோட வேலை அது, ரைட்டா? பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவள் சாப்பிட மாட்டேன்ட்டா, குழந்தை வேணான்ட்டான் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா அங்கே போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வெயிலில் மயக்கம் வந்துருச்சு, டீஹைட்ரேட் ஆகிட்டாங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் பண்ணுற குழந்தை கூட விட்டுருவோம். ஏன்னா லாஸ்ட் இயர் நிறைய பசங்களை பார்த்தேன். இன்றைக்கி கூட ஒரு குழந்தைகிட்ட பார்த்தப்ப அந்த குழந்தை சொல்லுது, சார் லாஸ்ட் இயர் நீங்கள் அவ்வளோ சொன்னால் நான் கேட்கல, சாப்பிடாம போயிட்டேன், மயக்கம் வந்ததுனால என்னால் எக்ஸாம் ஸ்டே பண்ண முடியல, இந்த வாட்டி அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார், நானும் கரெக்டாக நான் சாப்பிட்டுட்டு போவேன் அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ரிஸ்க்கே எடுத்துக்கூடாது, ரைட்டா? பண்ணுவீங்களா? செய்யுங்க. உங்கள் குழந்தைங்கள வீட்டுக்குள்ளே இருந்து போகிறப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்கள், கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிடுங்க. உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு அவங்க தான் சொத்து. அந்த குழந்தைங்க நீங்கள் நல்லா பிளஸ் பண்ணி அனுப்புங்க. பேரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நான் கேட்குறது, குழந்தைங்களுக்கு பிளஸ் பண்ணி அனுப்புங்க. அதே போல் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் தான் உங்களுக்கு தெய்வம், மற்றதெல்லாம் அப்புறம். அதனால் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூட அப்பா அம்மா தாத்தா பாட்டி யார் இருந்தாலும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு, அட்லீஸ்ட் அவங்க இல்லைன்னா கூட கால் பண்ணி அவங்க வாயில் நல்லா இருப்பேமா, நல்லா பண்ணுவேமா அப்படின்னு உங்களுக்கு பிளஸ் பண்ணி அனுப்பணும். அதை வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். ஓகே, ஆல் த பெஸ்ட் ஃப்ரம் ஆர்ஜிஆர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்ல சொன்னாங்க. எல்லாருமே நல்லா பண்ணணும் எங்கள் குழந்தைங்க அப்படின்னு. தேங்க்யூ.